Hi, NCRT Grade 11 Chapter 7 உடைய book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.39. The species H2O, HCO3, HSO4 minus and NS3 can act both as Bronsted acid and bases. For each case, give the corresponding conjugate acid and base அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம இதை ஒரு 3 காலமாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு லைனு லெட் இட் பி a straight one, ரைட். அதே மாதிரி இங்கே ஒரு லைன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டராக போட்டு இங்கே ஒரு லைனை போட்டுக்கலாம். இப்போது இங்கே சென்டரில் நம்மளுடைய ஸ்பீசிஸு, ரைட், ஸ்பீசிஸ். இந்த பக்கம் அதோடைய கான்ஜுகேட் பேஸ், சாரி கான்ஜுகேட் ஆசிட் வச்சுக்கலாமா? அது எது வேணால் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வித் கான்ஜுகேட் ஆசிட். இந்த பக்கம் என்ன அப்படின்னா அதோடைய கான்ஜுகேட் பேஸ், ரைட். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், இந்த கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் பேஸ் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும், நமக்கு ஒரு H+ தான் வரும் ஸ்பீசிஸுக்கும் அதுக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் H2O, சரிப்பா. ஸோ H2O கான்ஜுகேட், H2Oடைய கான்ஜுகேட் ஆசிட்னா இது பேஸாக இருக்கும். அப்போ அது என்ன பண்ணுவோம், H+ வாங்கிக்கும். அப்போ நமக்கு எல்லாத்துலேயுமே இங்கே என்ன ஆயிரும்னா அடிஷன் ஆஃப் H+ நடக்கும். கான்ஜுகேட் ஆசிடுக்கு போகும்போது என்ன ஆயிரும், H+ அடிஷன் நடக்கும். அப்போ இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா H+ ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இட் வில் ஃபார்ம் என்னது H3O+. இதுதான் கான்ஜுகேட் ஆசிட். ஸோ கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்னா இது வந்து H+ வெளியே போகணும். ஏன்னா இது ஆசிட். இந்த இடத்துல பேஸுக்கு போகும்போது இது ஆசிட் ஆக்ட் பண்ணும் ஸ்பீசிஸு. ஸோ அப்போ இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆயிரும் OH-. ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்குமே நம்ம எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம வரிசையாக எழுதிக்கலாம், ரைட். அடுத்து பாருங்கள் HCO3-. ஸோ இதோடைய கான்ஜுகேட் ஆசிட்னா இது முதல் பேஸ். அப்போ இது என்ன பண்ணும், H+ அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ H+ அக்செப்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், H2CO3, ரைட். இப்போ இதோடைய கான்ஜுகேட் பேஸ்னால் இது ஒரு ஆசிட். அப்போ இது என்ன பண்ணும், H+ டொனேட் பண்ணும். அப்போ வெளியே எடுத்துனா நமக்கு என்ன வரும், CO3-2-, ரைட்டா. அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் HSO4-. இதோடைய கான்ஜுகேட் ஆசிட். அப்போ இது ஒரு பேஸ். அப்போ இதோடைய கான்ஜுகேட் ஆசிட்னா என்ன பண்ணணும், இது ஃபஸ்ட்டு பேஸ்னால் H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், அதோடைய கான்ஜுகேட் ஆசிட் கிடச்சிடும். அப்போ என்ன கிடைக்கும், H2SO4, ரைட். இப்போ கான்ஜுகேட் பேஸ்னால் என்ன பண்ணணும், இது H+ லூஸ் பண்ணணும். அப்போ லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா எல்லாத்துலேயும் சேம் கேட்டகரி தான். அந்த சைடு நமக்கு என்ன வரும், SO4-2- வரும். இது அதோடைய கான்ஜுகேட் பேஸ், ரைட். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், NH3 இருக்குது. அப்போ NH3ல் இதோடைய கான்ஜுகேட் ஆசிட் வேணுன்னா H+ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இட் வில் ஃபார்ம் இட் கான்ஜுகேட் பேஸ் கான்ஜுகேட் ஆசிட் NH4+, ரைட். இதோடைய கான்ஜுகேட் ஆசிட் உங்களுக்கு வேணும், பேஸ் உங்களுக்கு வேணும்னா இது என்ன நமக்கு ஆசிட் ஆக்ட் ஆகும், H+ டொனேட் பண்ணும். அப்போ ஒரு H+ நமக்கு வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், NH2- இருக்கும். ஸோ இதானது இந்த கொடுக்கப்பட்ட 4 ஸ்பீசிஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் பேஸ் எழுதியாச்சு. H+ ஆட் பண்ணியும் ரிமூவ் பண்ணியும் 2 தடவை எழுதுனீங்கன்னா ஒன்று கான்ஜுகேட் ஆசிட்டாக இருக்கும், ஒன்று கான்ஜுகேட் பேஸாக இருக்கும், ரைட். தேங்க்யூ.